ஒய் வி நீட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் அச்சீவ் கோல்ஸ். அதாவது ஒரு இலக்கை அடையிறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போ ஒரு குறிப்பிட்ட நீங்கள் இலக்கு வைக்கிறீங்க. ஸோ அப்படி வைக்கும்போது உங்களுக்கு ஒரு பிளானிங் தேவை, அந்த ஃபங்க்ஷன் தேவை, நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப் தேவை. ஸோ அதெல்லாமே தேவை. இதெல்லாம் இல்லாமல் ஒரு இலக்கு அடையமானவும் முடியாது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு சட்டம் எடுத்துகிட்டு வராங்கன்னா அது கரெக்டாக பிளானிங் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவில் வந்து இம்ப்ரூவ் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து பீப்புள்ஸில் போயிட்டு அங்கேருந்து திரும்ப ரிவ்யூ எடுத்து ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்றது ஒன்று தேவை. ஸோ அதனால தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார் பீப்புள் வெல்த் அண்ட் ஹெல்த். இது முற்றிலுமே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்றது ஒரு பீப்புள்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய வெல்த் அண்ட் ஹெல்த்தை ஓவரலாக பண்ணி பண்ணுறது தான். அது பீப்புளுக்காக சார்ந்து இருக்கிறது தான் இது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் கண்ட்ரி டெவலப்மெண்ட். ஃபார் கண்ட்ரி டெவலப்மெண்ட். ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நிறைய ப்ரைவேட் செக்டாரும் உதவுது தான். அதே மாதிரி பப்ளிக் செக்டார் வந்து முக்கியமாக ரொம்பவே க்ரோத்துக்கு உதவுது. ஸோ அதனால தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்றது ஒரு கண்ட்ரிக்கு எவ்வளோ முக்கியன்றது தேவை. ஓகேவா? ஒரு கண்ட்ரி வந்து டெவலப் ஆகுமா ஆகாதுன்றது அந்த இருக்கிற அரசாங்கத்தை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? இந்த அரசாங்கன்றது வந்து நம்ம பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்றது சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார் எஃபிஷியன்ட் ஒர்க்கு. ஓகேவா? இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலிமா நீங்கள் அதாவது ஒரு எஃபிஷியண்ட்டான ஒர்க்கை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? வித்தவுட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் we have does not achieve our goals. ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. ஸோ தான்.